இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு லட்சிய மனிதர் ஒருவர் இருப்பார். அது யாராவது இருக்கலாம். அவர் ஆண்டவரை விட மிக முக்கியமான நபராக அந்த நபரை அல்லது அவரின் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்காக தொட வைப்பார். இது ஒரு நடைமுறை செய்தி என்று நான் கருதுவதை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன். இது கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பது பற்றியது. நமக்கு சோதனைகள் வருகிற போதெல்லாம் எவ்வாறு நாம் ஜெயம் பெற முடியும்? வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கும் என்று வேதம் மிகவும் தெளிவாகச் சொல்கிறது. எல்லோரும் ஒரு கட்டத்தில் வெவ்வேறு அளவிலான சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவைகள் வருத்தமுள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பவுல் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அவர் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உபத்திரவத்தின் வழியாக நாம் ராஜ்யத்தில் நுழைய வேண்டும். எல்லோரும் கஷ்டமான காலங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் சோர்ந்து போக வேண்டாம். அதையும் மீறி நாம் மகிழ்ச்சியை அடைய முடியும், விசுவாசத்தையும் கொண்டிருக்க முடியும். நிச்சயமாக உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு சொன்ன இடத்தை நீங்கள் படிக்கலாம். தெய்வ பக்தியுடன் வாழும் அனைவரும் துன்புறுத்தலுக்கு ஆளாக நேரிடும். புனித அகஸ்டின் சொல்கிறார், ஆண்டவர் பாவம் இல்லாமல் பூமியில் ஒரு குமாரனை தந்தார். ஆனால் அவருக்கும் ஒருபோதும் பாடுகள் இல்லாமல் இருந்ததில்லை. அனைவரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நான் ஒன்றை மிக எளிமையாக சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் கடந்து செல்லும் சோதனைகள், தெய்வீக கண்ணோட்டம் ஆகியவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் எல்லாமே 2 வகைகளில் ஒன்றாக இருக்கும். பெரும்பாலும் 2மே. உங்கள் போராட்டங்களில் தேவன் உங்களுக்குள் ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறார். அது ஒன்று. உங்கள் போராட்டங்களில் ஆண்டவர் உங்களுக்காக ஒன்றை செய்ய விரும்புவார். உங்களிடமிருந்தும் உங்களுக்குள்ளிருந்தும் ஏதோ ஒன்றை அவர் செய்ய விரும்புவார். அது 2ம் தான். இதன் பின்னால் ஒரு நோக்கம் இருப்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அதை சமாளிப்பது மிகவும் எளிது, இல்லையா? இதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? அதிலிருந்து ஏதாவது நல்லது வெளிவருமா? அதை அறிந்தால் அதை கையாள மிகவும் எளிதாக இருக்கும். ஆகவே வேதாகமத்தின்படி ஜனங்களின் சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதற்கான பொதுவான காரணங்களை சொல்கிறேன். முதலாவதாக, ஆவிக்குரிய தேவையை அடையாளம் காண அவர் நமக்கு உதவ விரும்புகிறார். எனவே அதில் சில நமக்கும் உரியது. அது மீட்பு. வேதம் கூறுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று. உங்களுக்கு ஆவிக்குரிய வறுமையை நீங்கள் அறிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு சரீர பாடுகளை கொடுத்து அதில் ஜெயமெடுத்து ஆசீர்வதிக்கலாம். நம் வெவ்வேறு சோதனைகளை அறிய நமக்கு உதவும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. 2 நாளாகமம் 32:30. எசேக்கியா இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதித்ததற்காக தேவன் அவனை கைவிட்டார். எசேக்கியா தான் ஐஸ்வர்யவான் என்றும் சகலவித பொருட்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும் நினைத்தான். அவர் இருதயத்தில் பெருமிதம் இருப்பதை உணரவில்லை. தேவன் பின்வாங்கவில்லை. தேவன் கண்டுகொண்டார். தேவனுக்கு எல்லாம் தெரியும். மனுஷனுக்குள் இருப்பதை இயேசு உணர்ந்திருந்தார். நான் நினைத்தபடி நான் பரிசுத்தமில்லை என்று எசேக்கியா உணரும்படி அவர் செய்தார். யெகோவாவை பற்றி அறியவே தேவன் தூதர்களை அவனிடத்தில் அனுப்பினார். மாறாக அவர் செய்ததெல்லாம் அவருடைய விஷயங்களை பற்றி மட்டுமே பேசியது. நீங்கள் எப்போதாவது சோதனையினூடே கடந்து சென்றிருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாத காரியங்களை? யாத்ராகமம் 9:27. அப்போது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்றான். எகிப்திற்கு வந்த சோதனைகளின் வாதைகளை பார்த்தபோது பார்வோன் கூட தன் துன்மார்க்கத்தை உணர்ந்து கொண்டான். 2வது, தேவன் சில சமயங்களில் நம்மை தாழ்த்திக் கொள்ள சோதனைகளை அனுமதிக்கிறார். ஏனென்றால் தேவன் பெருமைக்காக நீங்கள் பிசாசை உதைக்கிறீர்கள் என்றால் நாம் நம்முடைய பெருமையுடன் பரலோகத்திற்குள் செல்ல முடியாது. நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று சொல்கிறது. இதை வனாந்தரத்தில் வெறுமையோடு இருந்த அனைவருக்கும் பெருமை கொண்ட பிசாசுக்கும் மேற்கோள் காட்டுகிறார். அவர்கள் தேவனை சார்ந்திருக்கும்படி தங்களை தாழ்த்தினார்கள்.
உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் ஓடாமல் அநேக சோதனைகளை சந்தித்தார்கள். தேவனை நோக்கி திரும்பினார்கள். எதிரிகளால் தாக்கப்பட்டார்கள். தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டார்கள். அதுதான் தாழ்மை. அது ஆரோக்கியமானது. எஸ்ரா 8:21. அப்பொழுது எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலேயே உபவாசத்தை கூறினேன். உங்களுக்கு தெரியும், நமக்கு வருகிற சோதனைக்காக சுய மறுதளிப்பு போன்றவைகளுக்கு இருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. மத்தேயு 26:75. சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அவன் சோதனையை சந்தித்தான். அதனால் தனது இருதயத்தில் அதைக் கண்டு மேலும் உணர்ந்து கொண்டான். நான் நினைத்த அளவுக்கு அவருக்கு விசுவாசமாக இல்லை என்று வேதம் சொல்கிறது. வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று கூறுகிறது. எனவே அந்த சோதனை பேதுருவிடம் ஒன்றை நிறைவேற்றியது. அது நமக்கும் கூட ஒரு எச்சரிக்கை. நாம் சோதனைகளை கடந்து செல்ல மற்றொரு காரணம் நம்முடைய முன்னுரிமைகளில் நமக்கு உதவும் விஷயங்களில் சரியாக முன்னுரிமை கொடுப்பது. தேவன் ஆபிரகாமிடம் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டதற்கு நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும். உன் ஏகசுதன் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், ஆனால் என் மகனை அதிகமாக நேசிக்கிறேன். இல்லை, அவர் அப்படி சொல்லவில்லை. அவர் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு அது சோதனை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆமாம். சில நேரங்களில் நீங்கள் சோதனையை கடக்க வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு லட்சிய மனிதர் இருப்பார். அது யாராவது இருக்கலாம். ஆண்டவரை விட உங்களுக்கு மிக முக்கியமான ஒருவராக இருக்கலாம். உங்கள் கவனத்தை ஈர்க்க ஆண்டவர் அந்த நபரை அவரின் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்காக தொட வைப்பார். அது ஆபிரகாமுக்கு அவருடைய மகனுடன் மட்டும் நடக்கவில்லை. யெப்தாவை எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். வாயில்கள் வழியாக முதலாவதாக வந்தது அவருடைய எருது, ஆடு, செம்மறி ஆடோ அல்ல, அவன் குமாரத்தி. கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று இயேசு சொல்லவில்லையா? நம் முன்னுரிமைகள் என்ன என்பதை அடையாளம் காண அவற்றை நேராக பெற சில நேரங்களில் சோதனைகள் நமக்கு உதவுகின்றன. சில சமயங்களில் சோதனைக்கு ஆளாக நேரிட மற்றொரு காரணம் மிகவும் சரியாக நம்மை பாவத்திலிருந்து பிரிப்பதுதான். இது வேதனையின் அக்கினி. இது பெரும்பாலும் தெய்வ பக்தியில் பொன்னாக விளங்க பண்ணும். 1 பேதுரு 4:1 மற்றும் 2 இப்படி இருக்க, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டொழித்திருப்பான். எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். சில நேரங்களில் தேவன் துன்பங்களை அனுபவிக்க நமக்கு அனுமதிக்கிறார். இதை குறித்து சற்று பேச விரும்புகிறேன், ஏனென்றால் இது ஒரு சிட்சை. இப்போது உங்களில் எத்தனை பேர் பெற்றோர்? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எவ்வாறு சிட்சிக்கிறீர்கள் என்று நான் உங்களிடம் கேட்க மாட்டேன். ஆனால் தடி அல்லது பெல்ட் அல்லது சொடுக்கு அல்லது அலறி போன்ற ஒரு வகை செடிக்கு பயந்த பெரிய தலைமுறையில் உங்களில் எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பிழைத்தீர்கள். உங்களில் எத்தனை பேர் அது மோசமானதல்ல என்று நினைக்கிறீர்கள்? வேதம் அந்த ஒன்றை குறித்து நிறைய சொல்ல விரும்புகிறது. உங்களில் எத்தனை பேருக்கு புரிகிறது? எனக்கு அநேகமாக பெரிய அதிகாரிகளிடமிருந்து அழைப்போரும் வேதம் இதைத்தான் சொல்கிறது. எபிரேயர் 12:4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. சில நேரங்களில் ஒரு போராட்டம் இருக்கும், சோதனையுடன் இருக்கும். அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்கிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசிப்பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? வேறு விதமாக சொல்வதென்றால்,
அவருடைய சிக்ஷைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அவர்கள் உண்மையிலேயே கொஞ்ச காலம்தான் பூமிக்குரிய தகப்பன்மார்கள். சில நேரங்களில் பெற்றோர்கள் அதை சிறந்த நோக்கங்களுக்காகவும் சிறந்த வழிக்காகவும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு தோன்றின சிறந்ததை செய்வார்கள். ஆனால் தேவன் நம் பிரயோஜனத்திற்காகவே அதை செய்கிறார். அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சில நேரங்களில் சோதனைகளை சந்திக்கிறீர்கள். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். நீங்கள் அவருடைய பரிசுத்தத்தின் பங்காளராக இருக்க முடியும். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நிச்சயமாக சமாதான பலனை தரும். யோபு 5:17 இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அவருடைய கை ஆற்றுகிறது. மீண்டும் நீதிமொழிகள் 3:11-12 என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் அவனை சிக்ஷிக்கிறார். இங்கே பெற்றோரால் திருத்தப்படாத சில பிள்ளைகளை குறித்து வேதம் பேசுகிறது. தாவீது பற்றி பேசுகிறது. அவர் அதோனியாவை சரியாக சிக்ஷிக்கவில்லை. மேலும் அவன் மிகவும் மோசமான நடத்தையுடையவனாக இருந்தான். ஆகவே அவர் தனது மகன்களையும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் இழந்தார். மறுபடியும் நான் கடுமையான தண்டனையை பற்றி பேசவில்லை, ஆனால் நான் கர்த்தருடைய சிக்ஷையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். சில சமயங்களில் அது நம்மை காப்பாற்றும். அவர் நம்மை நேசிக்கிறார். என் தந்தை என்னை 2 முறை அடித்திருக்கிறார். எங்கள் வீட்டிலிருந்து யாரோ ஒருவர் கல்லை எறிந்து எங்கள் வீட்டின் கீழ் இருந்த வீட்டாரின் மேல் விழுந்து விட்டது. எங்கள் அப்பா எங்களை நிற்க வைத்து யார் இதை செய்தது என்று கேட்டார். அனைவரும் அமைதியாக இருந்தோம். அவர் நான் தான் என்றார். நான் அப்படி செய்யவில்லை. நான் அவரின் கையை மடக்கி அவரை பிடிக்கவில்லை. ஏனென்றால் அநேக நேரங்களில் அவருக்கு தெரியாமல் சில விஷயங்களை நான் செய்திருக்கிறேன். அதனால் இப்போதாவது சமமாகட்டும் என்று விட்டுவிட்டேன். நான் என்ன பேசுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? பெற்றோர் தவறாக புரிந்து கொள்வார்கள். பல நேரங்களில் நீங்கள் ஏதாவது தவறு செய்திருப்பீர்கள். சிக்கலில் சிக்க மாட்டீர்கள். உங்கள் உடன்பிறப்பு மீது குற்றம் சாட்டியிருப்பீர்கள். அவர்கள் சிக்கலில் மாட்டியிருப்பார்கள். எனவே இது ஒரு கட்டத்தில் சமமாகிவிடும். நாம் சோதனைகளை சந்திக்கிறோம். அது நம்மை பரலோகம் கொண்டு சில கவனம் செலுத்த உதவுகிறது. ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகின்றேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் நினைப்பது போல பரலோகத்தை பார்க்கும்போது உங்கள் பாடுகள் நீடித்திராது என்று உங்களுக்கு தெரிந்தால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்வதில் இது நமக்கு சமாதானத்தை தரும். நீங்கள் இப்போது எந்த துன்பத்தை அனுபவித்தாலும் அது நீடிக்காது என்பதை இது உங்களுக்கு நினைவூட்டுகிறது. இந்த வாழ்க்கையின் துன்பங்கள் ஒரு சொட்டு நீர் போன்றது. பின்னர் சமுத்திரத்தை பாருங்கள். அதாவது இந்த சொட்டு நீரை கொண்டு இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டமான நேரம் உண்டாகலாம். ஆனால் ஆண்டவர் தனது வலது கரத்தினால் என்றென்றும் உங்களுக்கு அதை நித்தியத்திற்காக கிரகிக்க முடியாத சமுத்திர அளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறார். எனவே இந்த வாழ்க்கையின் போராட்டங்களை பொறுமையாக சகித்துக் கொண்டு அவை நீண்டதாக தோன்றினாலும் உண்மையில் ஒன்றுமில்லை. ஆதலால் இக்காலத்து பாடுகளினி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று பவுல் கூறுகிறார். நண்பர்களே, எங்கும் செல்ல வேண்டாம். இன்றைய விளக்க காட்சியை முடிக்க இன்னும் சற்று நேரத்தில் திரும்பி வருவோம். இருண்ட கடலின் நடுவில் இருப்பது எப்படி இருக்கும் என்பதை உங்களால் சற்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா? உங்களை சுற்றி பசியோடு இருக்கும் சுறாக்கள் இருக்கிறது. ஒரு ஹெலிகாப்டர் வந்தால் நீங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள். எங்களிடம் இதை பற்றி ஒரு ஆய்வு இருப்பதை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அது ரட்சிப்பை பற்றி பேசுகிறது. ரட்சிப்பை பற்றிய பெரிய கேள்விக்கு நாம் பதிலளிப்போம். ரட்சிக்கப்படுவதை பற்றி நான் என்ன செய்ய வேண்டும்? என் இருதயத்தில் நான் எவ்வாறு சமாதானம் பெறுவது? வெற்றிகரமான வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது? எனது பகிர்வு மற்றவர்களுடனான நம்பிக்கை. உங்கள் இலவச நகலை பெற உங்கள் திரையில் தொலைபேசி எண்ணை அழைக்கவும், சலுகை எண் 303 என குறிப்பிடவும் அல்லது வலை முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு உறுதியாக உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி வருவோம். தேவனின் வார்த்தையிலிருந்து சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குத்துச்சண்டை வீரர் அவரது வளையத்தில் தங்கி யுத்தம் செய்யும் போது பரிசு, பெயர், புகழ் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் அனைத்து வகையான குத்துக்களையும் தாங்கிக் கொள்வார். இது ஒரு மிருகத்தனமான விளையாட்டு. ஆனால் நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். என் அம்மா பல ஆண்டுகளாக குத்துச்சண்டையில் பேர் பெற்ற ஒரு நபரை சந்திக்கும் நாளை குறித்திருந்தார். கேஷியஸ் கிளே என்ற முகமது அலியை உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். அவர் ஜோ ஃப்ரேஷியருடன் சண்டையிட்டார். அவர் இழந்த போட்டிகளில் இதுவும் ஒன்று. வளையத்தில் அவர்கள் கால் பிணைந்து நின்றார்கள். 15 சுற்றுகள். 2 அதிக எடை கொண்ட குத்துச்சண்டை வீரர்கள். முகமது அலி ஓரிரு முறை நாக் அவுட் ஆனார். அவர் நேர்த்தியான உடல் அமைப்பை கொண்டிருப்பார். சண்டைக்கு பிறகு அவர் லாக்கர் அறைக்கு வந்தார். அவருக்கு இரத்தப்போக்கு காரணமாக ஒரு மருத்துவர் அவரை சோதித்து பார்த்தார். அவர் உடல் எல்லாம் வீங்கி போயிருந்தது. காயப்பட்டிருந்தார்.
டயானா ரோஸ் உள்ளே வந்து அவரை பார்த்தாள். அவரை பார்த்து அவள் மேஜைக்கு அடியிலேயே அப்படியே சாய்ந்து போனாள். நான் இனி அழகாக இருக்க மாட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் டயானா, எனக்காக அழாதே. எனக்கு $2 மில்லியன் சம்பளம் கிடைத்திருக்கிறது. பரிசை நோக்கமாக நினைத்தபோது அவர் அதை துணிச்சலாக கையாண்டிருக்கிறார். பரிசில் நம் மனதை செலுத்த விரும்புகிறோம். ஆக இது என்றென்றும் நம்மை விட்டு எடுபடாது. வேதாகமத்தில் பல வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நமக்கு சிக்கல் உண்டாவதற்கான மற்றொரு காரணம், மற்றவர்களுக்கு உதவ நாம் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம். இந்த விஷயங்களில் நம்மில் ஏதாவது நமக்கு உதவ மற்றவர்களுக்கு உதவுங்கள். பெரும்பாலும் நமக்காக ஏதாவது செய்ய அனுமதிக்கிறார் என்று நான் முன்பே சொன்னேன். யோபு துன்பப்பட்டார். அவர் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். இது ஏன் நடக்கிறது என்பதை குறித்து அவரும் அவரது நண்பர்களும் ஒரு முழு புத்தகத்திலும் பேசியிருக்கின்றார்கள். எத்தனை பேர், எத்தனை மில்லியன் ஜனங்கள் யோபுவின் பொறுமையால் ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யாக்கோபு கூட யோபுவின் பொறுமையை குறிப்பிடுகிறார். இறுதியாக தேவன் நல்லவர் என்பதை நாம் காண்கிறோம். திரைக்கு பின்னால் ஒரு போர் இருப்பதை உணர்கிறோம். யோபு அனுபவித்த சோதனைகளை நீங்கள் பார்க்கும்போது அவனால் அதை அவனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்திருக்க முடியாது. ஆனால் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் இந்த விஷயங்களை நமக்கு கற்றுத்தரவும் மற்றவர்களுக்கு உதவவும் அனுமதிப்பதை காணலாம். கவனியுங்கள், 2 கொரிந்தியர் 1:3. இது கொஞ்சம் ஆழமான வசனம், எனவே நீங்கள் என்னை பின்தொடர வேண்டும். பவுல் சில சமயங்களில் இங்கே சொற்பொழிவாற்றுவார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று. இப்போது அது செயல்பாட்டு வார்த்தை. எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். ஏன்? உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி. பிரசங்கம் சோதனையிலிருந்து எவ்வாறு வெளியே வருவது என்பது பற்றியது. கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆகவே நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. எந்த சோதனை வந்தாலும் அது உங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு கிறிஸ்துவனுடைய பாடுகளாக இருக்கக்கூடும். ஆனால் அதற்கு பல நோக்கங்கள் இருக்கும். ஒன்று, நீங்கள் சோதிக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் மற்றொரு நபருடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவவும் முடியும். ஒரு நண்பர் அவர்கள் மருத்துவமனையில் சில நடைமுறைகளுக்காக இருந்திருக்கிறார்கள். ஒரு செவிலியர் உள்ளே வந்து அவர்களை திரும்பச் சொல்லியவுடன் அவர்கள் சொன்னார்கள், அந்த செவிலியர் அட்லாதிஹன் போல இருந்தார். உள்ளே வந்து என்னை தூக்கி எறிந்து விட்டதினால் எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் போகிறேன் ஓ என்று. அடுத்த நாள் மற்றொரு செவிலியர், வேறொரு செவிலியர் வந்தார். திரும்பச் சொல்லி இருக்கிறார். திரும்பி இருக்கிறார்கள். இது சரியா, போதுமா, இது எப்படி, நான் மிக வேகமாக செல்கிறேனா? அவர் மிகவும் அக்கறையுள்ளவராக இருந்தார். இறுதியாக அவர்கள் சமரசமானார்கள். அவர்கள் செவிலியரிடம் சொல்ல வேண்டியிருந்தது. நான் சொல்ல வேண்டும், நீங்கள் உணர்திறன் மற்றும் மென்மையாக இருப்பதை நான் மிகவும் பாராட்டுகிறேன் என்றார்கள். நேற்று ஒரு தம்பி வந்தார். அவர் மல்யுத்த வீரரைப் போல் என்னை தூக்கி எறிந்து விட்டார் என்றார். உடனே செவிலியர் சொன்னார், உங்களுக்கு நடந்த இதே அறுவை சிகிச்சை எனக்கும் நடந்திருக்கிறது. எனவே இந்த உணர்வு எனக்கு தெரியும் என்றார். நீங்கள் ஒரு விதமான சோதனையை கடக்கும் போது அதற்கு ஒன்றை செய்யும் விதமாக, இதற்கு என்னை தகுதியாக்க நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கேளுங்கள். அதற்கு நீங்கள் தகுதியான எதையும் செய்திருக்க மாட்டீர்கள். ஒருவேளை வேறொருவருக்கு உதவ அவர் உங்களை கருவியாக பிரயோஜனப்படுத்த பார்க்கலாம். நாம் ஏன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்கிறோம் என்பதற்கான மற்றொரு மிக எளிய கொள்கை கிறிஸ்தவ நல்லொழுக்கத்தை வளர்க்க வேண்டும் என்பதே. 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். யாக்கோபு 1:2 யாக்கோபு கூறுகிறார், என் சகோதரரே, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் சோதனையை மேற்கொள்ளும் போது ஓ மகிழ்ச்சி என்று உங்களில் எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? நீங்கள் பல்வேறு சோதனைகளில் விடும்போது எல்லாவற்றையும் சந்தோஷமாக எண்ணுங்கள். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுக்கு அதில் ஒரு நோக்கம் உண்டு என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சகிப்புத்தன்மை என்ற வார்த்தை பொறுமை என்று உங்களுக்கு தெரியும். பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது.
இப்போது அவர் ஏன் சொல்ல வேண்டும், பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது என்று? உங்கள் சோதனைகளை நீங்கள் சகிக்க முடியாமல் இருக்கும்போது இது சாத்தியமாக முடியுமா என்று கேளுங்கள். ஆண்டவரே, இதன் மூலம் நீங்கள் எனக்கு கற்பிக்க முயற்சிக்கும் எதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். எப்படியாவது நாம் அனுபவிக்கும் சோதனைகள் மூலம் தேவன் ஒரு வகையில் மகிமைப்படுத்தப்படுகிறார். லாசரு நோய்வாய்ப்பட்டதாக இயேசு ஏன் சொல்ல வேண்டும்? அவர் அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டதால். இது தேவனின் மகிமைக்காக என்று இயேசு சீஷர்களிடம் சொன்னாரா? தேவனின் மகிமைக்காக நான் அவரை உடனே குணப்படுத்தவில்லை. யோவான் 9ஆம் அதிகாரம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். சீஷர்கள் தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். ஏன், இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் என்று கேட்டார்கள். அவர்கள் எப்போதும் இது எப்படி என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். இயேசு சொன்னது உங்களுக்கு தெரியுமா? இல்லை. ஆனால் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்றார். தேவன் குணப்படுத்துவதன் மூலம் மகிமைப்படுத்தப்படுவார். அந்த மனிதன் குருடனாக இருக்கிறான். மிகவும் வயதானவனும் அல்ல. 18-20 வயதுள்ளவனைப் போலவே இருந்தான். வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருந்தான். என்ன ஒரு கொடுமை! வாழ்நாள் முழுவதும் குருடனாயிருப்பது. அவர் மகிமைப்படுத்தப்படுவதற்காக கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்று நினைக்கலாம். ஆனால் அவனுக்கு பார்வை கிடைத்ததும் எவ்வளவு நன்றாக இருந்தது! இயேசுவால் குணமடைந்து அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைத்து விடுகிறதுனால் அந்த துன்பம் நித்தியத்துடன் ஒப்பிடும்போது எவ்வளவு காலம் நீடித்திருக்கும்? எனவே பவுல், நீர் ஏன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் வளைந்திருக்கிறீர் என்று நாம் குயவனை கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்கிறார். தேவனுடைய கிரியைகளை நாம் நம்ப வேண்டும். நான் ஏன் ஆரோக்கியமாகவும் என் சகோதரன் நுரையீரல் நோயுடனும் பிறக்க வேண்டும்? ஆனால் அதில் தேவனை மகிமைப்படுத்த முடியுமானால், என் சகோதரர் இறப்பதற்கு முன் நான் ஜெபித்தேன். அவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பிள்ளைகள் என்றால் வாரிசுகள், தேவனின் வாரிசுகள் மற்றும் கிறிஸ்துவுடன் இணை வாரிசுகள். உண்மையில் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். சில நேரங்களில் நாம் கஷ்டத்தை தவிர வேறொன்றிலும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. வேதனை ஒரு சிறந்த பயிற்றுவிப்பாளர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? வேதனையில் நீங்கள் கற்றுக்கொண்டதை வேறு எதிலும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒன்றை புரிந்திருக்கிறேன். ஒருவர் பற்ற வைப்பை திருப்பும் போது ஸ்பார்க் பிளக் கம்பியை பிடிக்கக்கூடாது. நீங்கள் கடந்து செல்வது 12 வோல்ட் அல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் மின்தேக்கி காரணமாக 10,000 வோல்ட்டையும் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். எனக்கு அது எப்படி தெரியும் என்று கேளுங்கள். நீங்கள் காரை நிறுத்திய பின் டிஸ்க் பிரேக்குகளை தொட விரும்ப மாட்டீர்கள் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கேளுங்கள். அவை சூடாக இருக்கும். அதனால் நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். அந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். சோதனையை கடக்கும் போது, ஆண்டவரே, நீர் இதை செய்ய விரும்பினால் இதில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருப்பதால் தயவு செய்து இப்போது எனக்கு கற்றுத்தாரும் என்பேன். சோதனைகளுக்கு பயப்பட வேண்டாம். எல்லோருக்கும் வாழ்க்கை கஷ்டம்தான். ஆமென். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. துன்பத்திற்கு அஞ்சும் ஒரு மனிதன் ஏற்கனவே பயப்படுகிறதினால் தான் அவதிப்படுகிறான் என்று சொன்னது யார் தெரியுமா? தாமஸ் ஏ கெம்பிஸ் சொன்னார், அவர் கஷ்டப்படுவதை அறிந்தவன் மிகவும் சமாதானத்தை அனுபவிப்பான் என்று. அத்தகையவன் தன்னை வென்றவன், உலகத்தின் அதிபதி, கிறிஸ்துவின் நண்பன், பரலோக வாரிசு என்கிறார். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் என்று வேதம் சொல்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கும் தேவதூதரிலும் சற்றும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதைக் காண்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாயிருந்தது. எனவே அவர் நம் அதிபதி என்பதினால், அவர் பாடுபட்டதினால் அதில் நமக்கு நன்மையை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சிலுவையில் அருகில் நின்ற சிப்பாய் கூட கிறிஸ்துவின் பாடுகளைக் கண்டான். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று அவர் சொல்வதைக் கண்டான். நிச்சயமாக இவர் தேவனுடைய குமாரன் என்றான். நம்முடைய துன்பங்களை சந்தோஷமாகவும் பொறுமையுடனும் தாங்கிக் கொள்ள கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கும் போது சில சமயங்களில் சாட்சி கொடுப்பதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக அது அமைகிறது. ஆமென். தேவன் நம்மில் செயல்படுகிறார். நீங்கள் முன்பு கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய கவிதையுடன் நான் முடிக்கிறேன். ஒருமுறை ஒருவர் இதை பகிர்ந்து கொண்டார். இது சிப்பிக்குள் முத்து என்று அழைக்கப்படுகிறது. ஒருமுறை இந்த கதைக்கான சிப்பி இருந்தது. அதன் கூட்டுக்குள் சில மணல் நடுவி விழுந்ததை கண்டுகொண்டது. ஒரு சிறிய தானிய அளவுதான் அது. ஆனால் அது அதற்கு அத்தகைய வேதனையை கொடுத்தது.
ஏனெனில் சிப்பிகளுக்கு உணர்வுகள் உண்டு, அவைகள் வெற்று வெறுமையாக இருந்தாலும். இப்போது அதை இவ்வளவு மோசமான நிலைக்கு இட்டுச் சென்ற விதியின் வேலையை அது நொந்து கொண்டதா? இல்லை. எனவே வருடங்கள் எப்பொழுதும் போலவே உருண்டன. மேலும் அது தனது இறுதி விதிக்கு வந்து விட்டது. கிண்ணம். சிப்பி கிண்ணத்தை நான் பரிந்துரைக்கவில்லை. ஆனால் அதை தொந்தரவு செய்த சிறிய தானிய அளவு மணல் ஒரு அழகான முத்தாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் மிகவும் ஒளிர்ந்தது. இப்போது இந்த கதை ஒரு நீதி விஷயத்தை கொண்டு வந்திருக்கும். ஏனென்றால் ஒரு சிப்பி மணலுடன் சேரும்போது வேதனை இருந்தாலும் கடைசியாக என்னவாக மாறியது என்பது பெரிதான காரியமல்லவா? தேவன் உங்களை நேசிப்பதால் சோதனைகளை அனுமதிக்கிறார். பரலோக கண்ணோட்டத்தின் மூலம் அதை எப்படி பார்ப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதுவும் மோசமாக நடக்கப் போவதில்லை. வேதனை நீடிக்காது. இது தற்காலிகமானது. ஆண்டவரே, எனக்கு வரும் பாடுகளை நான் சகிக்க தவிர்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். நிமித்தம் நான் கஷ்டப்பட்டிருந்தால் நான் சந்தோஷப்படட்டும். இயேசு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். நினைவில் கொள்ளுங்கள், ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமலிருந்து அது நிமித்தம் வேதனை மகிமைப்படுத்த கடவன். ஆமென். கொஞ்சம் பசியோடு இருக்கிற ஒருவரை பற்றி பேசும்போது அவர் ஒரு பறவையைப் போல சாப்பிடுகிறார் என்று பேசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அடுத்த முறை நீங்கள் அந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்தும் போது 2 முறை சிந்திக்க வேண்டும். உதாரணமாக ஹம்மிங் பேர்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் நம்ப முடியாத வளர்ச்சிதை மாற்றத்தை பராமரிக்க ஒவ்வொரு நாளும் அதன் எடையில் 50% அது சாப்பிடுகிறது. ஒரு கண்ணோட்டத்தில் 100 பவுண்டுகள் உடைய பெண் ஒரு ஹம்மிங் பேர்டை போல சாப்பிட வேண்டுமென்றால் அவள் உடல் எடையை பராமரிக்க ஒரு நாளைக்கு 50 பவுண்டுகள் அளவு சர்க்கரை சாப்பிட வேண்டும். கற்பனை செய்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அதை கற்பனை செய்ய விரும்ப மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் வேறு வழியில் கருத்தில் கொள்ள விரும்பலாம். ஹம்மிங் பேர்ட் பொதுவாக ஒரு நாளைக்கு 4 முதல் 7 கலோரிகளை உட்கொள்கிறது. மறுபுறம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுமார் 3500 கலோரிகளை உட்கொள்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு ஹம்மிங் பேர்ட் பறவை போல சாப்பிட விரும்பினால் நீங்கள் ஒரு நாளைக்கு 1,50,000 கலோரிகளுக்கு மேல் சாப்பிட வேண்டும். 3000 ஓரியோ குக்கிகளை சாப்பிடுவது 170 பவுண்டுகள் வரை ஒரு மனிதன் சாப்பிடுவது போன்றது. சாதாரண நிலைமைகளில் ஹம்மிங் பேர்ட் ஒவ்வொரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு சாப்பிட வேண்டும். ஆனால் உண்மையில் வருடத்தில் ஒரு முறை ஹம்மிங் பேர்ட் ஒவ்வொரு நாளும் அதன் முழு உடல் எடையில் சாப்பிடும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அவைகள் டெக்சாஸிலிருந்து யுகடன் தீபகற்பத்திற்கு மெக்சிகோ வளைகுடா முழுவதும் 500 மைல் தூரத்திற்கு இந்த இடப்பெயர்வு நடப்பதை நீங்கள் காணலாம். அந்த இடப்பெயர்வுக்காக ஹம்மிங் பேர்ட் அமிர்தத்தில் விருந்து சாப்பிடும். இந்த அமிர்தத்தில் ஒரு வாரத்தில் தங்களின் உடல் எடையை இரட்டிப்பாக்கிக் கொள்ளும். வினாடிக்கு 70 சிறகு துடிப்புகள் அல்லது அந்த பயணத்தில் சுமார் 4 மில்லியன் சிறகு துடிப்புகளுக்கு ஏற்றபடி அவைகளுக்கு உதவ போதுமான கலோரிகளை சேமிக்க ஒரே வழி இதுதான். நேரத்தின் முடிவில் நாம் இருப்பதினால் தேவ வார்த்தையின் அமிர்தத்தில் நாம் விருந்து உண்ண பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களையும் பழக்கப்படுத்த சொல்ல வேண்டும். எதிர்வரும் கஷ்ட காலங்களில் நாம் ஜெயம் பெற இதில் அதற்கான பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே வேதத்திற்கும் உங்கள் தனிப்பட்ட தியானத்திற்கும் வரும்போது நீங்கள் ஒரு பறவையை போல சாப்பிடப் போகிறீர்கள், ஹம்மிங் பேர்டை போல. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.